எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் கிடைக்கின்றதா? சரியான சாலை வசதிகள் இருக்கின்றதா? எடப்பாடி பழனிசாமி நான் எதிர்க்கட்சி தலைவர் என்றுதான் சொல்லிக் கொள்கிறார் தவிர, சமவெளி பகுதி அதிக அளவில் மீனவர்கள் வாழக்கூடிய டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா பக்கம் இருக்கின்றார். ஓபிஎஸ் அவர்கள் ஏண்டா அங்க ஒண்ணு இல்ல, அங்க போய் இண்டால வேஸ்ட் அந்த நிலைமையில இருக்காங்க. பட் அப்படி சொல்லலையே ஜெயக்குமார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பிஜேபி விஸ்வாசி, மத்திய அரசின் ஆதரவாளர் மிஸ்டர் மு வெள்ளையப்பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கேன். வெரி குட், வெரி குட் சார். எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார். ஏன்னா நீங்க களத்தை நீங்க டைரக்டாவே பாக்குறீங்க, களத்துல களமாடுறீங்க டைரக்டாவே. ஸோ அதனால நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாம் உண்மையாவே பிஜேபி வளர்ந்துருக்கா? ஏன் இன்னும் சமூக வலைதளத்திலயோ இல்லாட்டினா டிவி டிபேட்ஸ்லயோ இன்னும் பிஜேபி 3% தான், 3 to 5% தான் அப்படின்ற மாதிரியே தான் கட்டமைக்கப்படுது. உண்மை கள நிலவரம் எப்படி இருக்கு? நீங்க அதை பத்தி முதல்ல சொல்லுங்க. வணக்கம் சார், நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வெள்ளைப்பாண்டியன் பேசுகிறேன். சரி. குறிப்பாகவே பாரத பிரதமர் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நம்முடைய வலிமையான பாரதத்தை ஒரு வளர்ச்சி பாதைக்கு நோக்கி எடுத்து செல்கின்றார். இன்று உலக அளவில் இந்தியாவின் புகழ் பேசப்படுகிறது என்றால் அதற்கு முக்கிய பங்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நல்ல ஆட்சி. அதற்கு ஒட்டுமொத்த கிராமங்களே சாட்சி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் கிராமங்களை ஏன் மையப்படுத்தி சொல்லுகிறேன் என்றால், ஒரு காலகட்டங்களில் திராவிட கட்சிகள் கொடி பறந்த கிராமங்கள் எல்லாம் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி பட்டி தொட்டி எங்கும் ஒவ்வொரு கிராமங்களிலும் பறந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் இன்று பல கிராமங்களுக்கு நேரடியாக சென்று கிடைக்கின்றது. ஒன்று. இன்னொன்று, படிச்ச மக்கள் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு டிஜிட்டல் மயம் அப்படிங்கிறது கிடையாது. காலையில டீ கடையில நியூஸ் பேப்பர் வரும். நியூஸ் பேப்பரை பார்த்து இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத செய்தித்தாள் மூலியமா மட்டுமே தெரிஞ்சுக்கிற இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு டிஜிட்டல் உலகம். ஒரு திட்டத்தை யாரு கொண்டு வந்தா அப்படிங்கிறத ஏதோ ஒரு கடைக்கோடி ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு கூகுள் அடிச்சு பார்த்தா இந்த திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தது என்று நம்ம டிஜிட்டல் இந்தியா மூலியமாக பல்வேறு தகவலை சாதாரண ஒரு கிராம மக்களும் தெரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமா அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்களா? அதுல ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஏன்னா அப்படி இருந்ததுன்னா நிறைய குற்றச்சாட்டு இப்ப வருது. என்ன அப்படின்னா இல்ல, கண்டிப்பா சார், கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. நான் பார்த்த வர பல்வேறு டீ கடைகள்லயும் பேருந்து நிலையங்கள் பல்வேறு பொது இடங்கள்ல பொதுமக்கள் பேசுறதையே நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஒருத்தர் விபத்தில் அடிபட்டு கிடந்தா மத்திய அரசின் காப்பீட்டு திட்ட அட்டையை வைத்து என்னென்ன சிகிச்சை எல்லாம் பெறலாம் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் எல்லா கிராம மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெலிவிஷனை யாரும் பார்க்கல, யூடியூப்பை பாக்குறாங்க. இப்ப யூடியூப்ல பல்வேறு தகவல் அவங்களுக்கு ஒரு புதையல் மாதிரி கிடைச்சிக்கிட்டே இருக்கு சார். சரி, ஓகே. இதனால கிராமங்களில் பாரதிய ஜனதா என்பது அதிக அளவில் வளர்ந்து இருக்கிறது. நான் வாழக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பக்கம் 2 பக்கம் கடல், சமவெளி பகுதி, அதிக அளவில் மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி, அதிக அளவில் விவசாயிகள் வாழக்கூடிய, அதிக அளவில் இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதி மற்றும் அனைத்து சமூகம் வாழக்கூடிய ஒரு ராமநாதபுரம் மாவட்டம். இந்தியாவின் புண்ணிய ஸ்தலம், காசிக்கு அடுத்து ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஊர். இங்கு பிஜேபியினுடைய வளர்ச்சி என்பது கடந்த 5 ஆண்டுகளை விட
இந்த 5 ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது. இதற்கு எவ்வளவு முக்கிய பர்சன்டேஜ் காரணம் ஓட்டு வாங்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து எப்பவுமே 3 to 5 அப்படின்றாங்க. நோட்டாக்கு கீழே தான் பாஜக அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுறாங்க இல்லையா? அப்படி இருக்கிற இந்த சார் பட்சத்துல வந்து அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, கணிக்கிறீங்க? நீங்க என்ன களத்துல இருக்கிறதுனால வந்து இந்த கேள்வி. சார் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை நான் பார்த்தோம் என்றால், ம், நயினார் நாகேந்திரன் முன்னாள் அமைச்சர் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ம், அவர் வாங்கிய வாக்கு என்பது 2,00,000க்கு மேற்பட்ட ஒரு 2,50,000க்கு மேற்பட்ட ஒரு வாக்கு வாங்கியிருந்தார். ம், ஆனால் அவரை ஏற்று போட்டியிட்ட நவாஸ்கனிக்கும் மிஞ்சி போனால் ஒரு ஒரு 50,000மோ இல்ல 20,000மோ ஒரு வாக்குதான் வித்தியாசம். சரி. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் டிடிவி தினகர் அணி சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் 1,00,000 வாக்குகள் மேல் பெற்றார். ம், இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, பாரதிய ஜனதா கூட்டணியில் போன ஓட்டம் சில பிரச்சனைகள்ல சில வலுவான கூட்டமைப்பு சரியா அமையல. ம், அதிமுகவும் சிதறுகண்டு கிடந்தது. ம், ஆனால் இந்த முறை டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா பக்கம் இருக்கின்றார். ம். ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா பக்கம் இருக்கின்றார். இதுவரை பல்வேறு சமூக அமைப்புகள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். சரி, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின். அதான் அப்ப டிடிவியும் ஓபிஎஸும் கூட நிக்கிறது வந்து ஒரு வலுதான் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? கண்டிப்பா அதிமுகவை விட இது வந்து வலுவான ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க அப்போ. ஆமா ஆமா கண்டிப்பா சார். ஓகே, எப்படி சொல்றீங்க? ஏன்னா அதிமுகன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா? அந்த கட்டமைப்பு தேவை இல்லையா? அந்த கட்டமைப்பு சார் இருந்தாதான் வந்து உங்களுக்கு நல்லது. அப்படி சார் தோத்துட்டீங்க. அதிமுகவோட இருக்கும் போதே தோத்துட்டீங்க. இன்னைக்கு டிடிவியும் ஓபிஎஸ் இருந்தா எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க? சார் இன்னைக்கு அதிமுக என்பது 5 பிரிவுகளாக சிதறி கிடைக்கின்றது. சரி. ஒன்னு எடப்பாடி தலைமையிலான அதிமுக, இன்னொன்று சசிகலா தலைமையிலான அதிமுக, இன்னொன்னு ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக, இன்னொன்று டிடிவி தலைமையிலான அதிமுக, இன்னொன்னு இவரு 4 பேரையும் சாராத தொண்டர்கள் தனியாக இருக்கின்றார்கள். இன்னொன்னு ஒவ்வொருத்தருடைய மனநிலைன்னு ஒன்று இருக்கு. நம்ம காலம் முழுவதும் திராவிட கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகள் கைகாண்டிக்கூடியவர்களுக்கும் தான் நாம் வாக்களித்தோம். நம் மாவட்டம் ஏதாவது வளர்ச்சி பாதைக்கு சென்று உள்ளதா? எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் கிடைக்கின்றதா? சரியான சாலை வசதிகள் இருக்கின்றதா? இல்ல மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றதா? இல்லையே, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க இப்பதானே வந்து எல்லா மத்திய அரசு திட்டங்களும் வருது அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி தானே சொன்னீங்க. எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. மக்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் பாஜக அந்த மத்திய அரசு திட்டங்கள் கிடைக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்குது. சில ஏரியாக்கள்ல வந்து அதை கிடைக்க விடாமல் தடுக்கின்றது இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசும் திராவிட அரசுக்கு அடிபணியக்கூடிய அரசு அதிகாரிகளும். பட் இருந்தாலும் இன்னைக்கு பாஜக நீங்க வந்து கல நிலவரத்தை பார்த்துக்க கூட்டணி இல்லாம போயிட்டு இருக்கு. இப்ப ஓபிஎஸும் டிடிவியுமே வந்து தனியா ஒரு கூட்டணி அமைக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இன்னும் வந்து அந்த அலையன்ஸ் எவ்வளவு சீட்டுகள் அப்படின்னு வந்து உடன்பாடு வரல. கண்டிப்பா அது எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இன்னைக்கு ஒருவேளை தனித்து விடப்பட்டா பாஜக தனித்து விடப்படுறாங்க அப்படின்ற நிலைமையில வந்து எவ்வளவு ஜெயிக்க முடியும்? ஒரு சீட்டா ஜெயிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? டெபாசிட்டாவது வாங்க முடியும் நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேச ஒற்றுமை என்று மதுரை மாவட்டம் மேலூர் யானமலை அருகே பிரம்மாண்டமான தென்னிந்திய ஃபாரூக் பிளாக் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதாவோட கூட்டணி கட்சி தலைவர்கள், பல்வேறு சமூக அமைப்புகள் சேர்ந்து பிரம்மாண்டமான மாநாடு தற்போது மதுரையில் நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதாவின் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றி கொண்டிருக்கின்றார். தற்பொழுதுதான் அவர் பேசியதை கூட நான் கேட்டேன். பாரதிய ஜனதா கட்சிக்கான வளர்ச்சி என்பது தமிழகத்தில் விஸ்வரூபம் எடுத்து உள்ளது. அப்ப நோட்டாவை தாண்டிடும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க இந்த வாட்டி? நோட்டாவை தாண்டிடும் அப்படின்ற மாதிரி அப்படிதானே? நோட்டா என்ன சார், நம்மளை ஏற்றிக்கக்கூடிய வேட்பாளரே நம்ம தாண்டுவோம். அப்படி சொல்றீங்க. அப்ப நீங்க வந்து இந்த வாட்டி ஒரு வெற்றிக்கணியை வந்து பறிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? வெற்றிக்கணி என்பது தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணாமலை அவருடைய புரட்சி பயணம்.
அந்த பயணம் தான் இந்த வெற்றிக்கான ஒரு அடித்தளம். என் மண் மக்கள் அது வந்து சக்சஸ் ஸ்டோரி தானா? பிஜேபிக்கு சக்சஸ் ஸ்டோரி தானா? அதெல்லாம் ஒண்ணும் பெருசா சக்சஸ். பாரதிய ஜனதாவினுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு பாடம், அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. சும்மா கூட்டத்தை காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க. ஒண்ணு அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய இது இல்ல. எலெக்ஷன் வந்தா நீங்க வந்து பாத்துருவீங்கன்னு சொல்றவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கு? நாங்க ஒண்ணு திராவிட கட்சி இல்லையே, எல்லாருக்கும் கோட்ரும் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கூட்ட நாங்க தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி அது தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு தான் சொல்றீங்க இல்லையா? தானா சேர்ந்த கூட்டம். இன்னைக்கு தமிழகமே அண்ணாமலையினுடைய பேச்சையும் அண்ணாமலையினுடைய செயல்பாடையும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றது. ஓகே. அடுத்து அண்ணாமலை என்ன பேசுவார், எந்த ஃபைல வெளியிடுவார், அடுத்து ஊழல்ல யாரு மாட்ட போற அமைச்சர் அப்படி சொல்லி இன்னைக்கு ஆளும் திராவிட அரசு தங்களை பாதுகாத்துக் கொண்டு பயந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அதிமுக எதுவுமே அவர் சொல்லலையே, கொடுக்கலையே. இன்னும் அதிமுக வந்து பாஜக வந்து அதிமுக தொங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் வந்து எடப்பாடியார் சொல்றாரு. எங்களை வந்து நிறைய வாட்டி கெஞ்சுறாங்க, நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா வந்து அவங்க இன்னும் கெஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க, ஒரு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஜி.கே. வாசன் வந்தாரு, இப்ப வந்து வேற நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து எங்களோட நிலைப்பாட்டுல நாங்க உறுதியா நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஜக கொஞ்சம் தொங்கிதான் இருக்கோ, அப்ப அதிமுக நம்பிதான் இருக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக முதலமைச்சராக பதவி வைத்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவினால் மட்டும்தான். குறிப்பாக மத்திய அரசின் ஆதரவால் மட்டும்தான் அவர் 4 ஆண்டுகளாக முதலமைச்சராக பதவி வைத்தார். ஆனால் தன்னை பாதுகாத்தவர்களையும் தன்னை வளர்த்து விட்டவர்களையும் மறந்துவிட்டு அவர் 24 மணி நேரமும் பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்னு சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்து அதிமுக தற்போது கிடையாது. தற்போது இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, கட்சியினுடைய வளர்ச்சி கிடையாது. காசு கொடுத்தால் பதவி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் அந்த அதிமுக போய் கொண்டிருக்கிறது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக அவர்களுடன் யாரும் கூட்டணி பேச இதுவரை விரும்பவில்லை. ஏன்டா அங்க ஒண்ணு இல்ல, அங்க போய் நின்றால வேஸ்ட், அந்த நிலைமையில இருக்காங்க. பட் அப்படி சொல்லலையே. ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, பூச்சாண்டி மாதிரி எல்லாத்தையும் வந்து புடிச்சு இழுக்கிறாரு, பூச்சாண்டி மாதிரி இருக்கிறாரு அண்ணாமலை. எல்லாத்தையும் எப்படிலாம் திருடலாம், எப்படிடா கவரலாம், எப்படிடா வந்து இழுத்து நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் கெஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் ரொம்ப சொல்றாரு. பூச்சாண்டின்ற அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தையா இருந்தாலும் எப்படி பாக்குறீங்க அவர் சொன்னதை? இல்ல சார், அவர் ஜெயக்குமார் வந்து அதிமுகங்கிறது வந்து பெரிய கட்சி, நாங்க கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கான், எங்கிட்ட வந்து மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்காங்க அப்படிங்கறதுதான் ஒரு மாய தோற்றம். ஒரு 70+ எம்எல்ஏ சீட்டை வச்சிருக்கிறாங்க. 2வது பெரிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா திமுக அதிமுக இல்லாட்டா அதிமுக திமுக இப்படிதானே வந்து 50 வருஷமா இந்த திராவிட கட்சிகள் தானே ஆண்டுட்டு இருக்காங்க. சார், கடந்த தேர்தல் நடக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி கூட யார் இருந்தா? ஓபிஎஸ் கூட இருந்தாரு. ஆமா, அதனால அவங்க ஜெயிக்க முடிஞ்சு. இந்த முறை அவரால் வெற்றி பெற முடியாது. இன்னொன்னு, சில கடுமையான தென் மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு சில கடுமையான எதிர்ப்புகள்லாம் இருக்கு. அவர் தனக்கு கூட்டணியோட வட மாவட்டத்துல கூடிய வன்னியருடைய பெரும்பான்மையான வாக்குகள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடந்த ஆண்டு அவர் முதலமைச்சர் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக 10.5% தனி இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்காக அது கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரும்போது அது வன்னியர்களுக்கு சாதமாகவும் தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய 68 ஜாதிகளுக்கு எதிராகவும் அந்த மசோதா என்பது அமைந்தது. இதனால் தென் மாவட்டத்தில் குறிப்பாக வாழக்கூடிய மறவர்கள், பிறமலை கள்ளர்கள், அகம்படியர்கள், அம்பலகாரர்கள், அதுபோல பழையர்கள், முத்திரையர்கள், இன்னும் பல்வேறு சமூகங்கள்லாம் எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி பல்வேறு மாவட்டங்களில் பிரச்சாரத்தை துவங்கி, இதனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ ஏடிஎம்கே ஒரு எம்எல்ஏ கூட இங்க கிடையாது. 4மே திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இதுவே உங்களுக்கு ஒரு சாட்சி தானே. அதெல்லாம் இப்ப இந்த வாட்டி மாத்தி காட்டணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை போட்டியா வந்து எடப்பாடியார் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி பாக்கல நீங்க? சார்,
தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக செலவிடக்கூடிய ஒரு தலைவர் என்ற அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தான். எடப்பாடி பழனிசாமி நான் எதிர்க்கட்சி தலைவர் என்றுதான் சொல்லிக் கொள்கிறார் தவிர அவர் பேசுவது ஒன்றும் எடுபடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஒட்டுமொத்த உலக தமிழருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இன்றைய பாரத பிரதமர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த வளமான தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக ஆட்சிக்கு வருவார். அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.